டிடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். பொதுவாக ஈவினிங் ஒரு ஸ்நாக் சேவரின்னு சொல்லலாம், ஸ்நாக்குன்னு சொல்லலாம், எப்படி வேணால் இதை கொடுக்கணும் அப்படின்னா, அப்போ அந்த நாளெல்லாம் பார்த்திங்கன்னா சத்து மாவு வச்சுருப்பாங்க. வேங்கரிசி மாவுன்னு செட்டிநாடு பக்கம் சொல்லுவாங்க. அந்த வேங்கை அரிசி அது அப்படின்னா அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சதுன்னு அதுக்குன்னே ஒரு அரிசி உண்டு. அந்த அரிசியை விளைவிச்சு அதை வந்து ஒரு அரை வேக்காடு வேக வச்சு வடிகட்டி அதுக்கப்புறமா அதை காய வச்சு அதை பொறிக்கிறவங்ககிட்ட கொடுத்து பொறிச்சு வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஏதாவது சாயந்தரம் வேணும்னு கேட்டோம்னா அதை எடுத்துகிட்டு லேசாக வெதுப்பான தண்ணியை ஊற்றி சர்க்கரையை போட்டு அதில் கலந்து வேணும்னா தேங்காய் பூ, பட் பெரும்பாலும் தேங்காய் பூ போட மாட்டாங்க, அதை கலந்து கொஞ்சம் நெய் விட்டு அதை கலந்து கொடுப்பாங்க கையில் ஒரு உருண்டை. அது அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ வலு சேர்க்கக்கூடியது. அந்த அரிசியெல்லாம் வழக்கொழிஞ்சு போய் இப்போ வந்து புழுங்கல் அரிசியில் பண்ணுறாங்க. இப்போ வந்து திரும்ப அந்த அரிசி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாயந்தரத்தில் கொடுக்கறது. அந்த தேன்குழல் அதில் அரிசியும் உளுந்தும் நிறைய இருக்கும். அந்த உளுந்தெல்லாம் சேரும்போது உடம்புக்கு நல்லதுன்னு அந்த மாதிரி பலகாரங்கள். அதுக்கப்புறம் காலப்போக்கில் சில மாற்றங்கள் எப்படியுமே நம்ம வந்து புதுசாக பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டுப்போம். அதே மாதிரி மிக்சர், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு வகையான மிக்சர் தான். நம்ம பார்க்குற அந்த மிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக பண்ணுற மெட்ராஸ் மிக்சர்னு சொல்லுவாங்க. அடுத்தது இன்னொன்று என்னென்னா அதில் பூண்டு சேர்த்து கேரளா பக்கம் பண்ணக்கூடிய ஒரு மிக்சரு. அதுக்கப்புறம் அதில் இப்போ கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு அந்த மாதிரிலாமும் பண்ணுறோம். அதில் ஒரு துளி இனிப்பு கலந்து அந்த மாதிரியும் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அவல் சேர்த்து பண்ண போகிறோம். அவலில் வந்து தான் ஒரு மிக்சர். இந்த மிக்சர் வடநாட்டு பக்கம் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சிப்டான்னு சொல்லுவாங்க. அது முழுக்க நான் அப்படியே பண்ணுறேன்னு நான் சொல்லலை. அதில் சில மாற்றங்கள் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் மாற்றிருக்கேன். அந்த மாதிரி தான் இதுக்கு வந்து பேப்பர் அவல், கெட்டி அவல் எப்படி இருந்தாலும் சரி. பட் பேப்பர் அவல் வந்து சீக்கிரம் வறுபட்டு எல்லாம் பண்ணிடலாம். நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டாம், கொஞ்சம் வறுத்து அதை தான் பண்ண போகிறோம். நல்ல ஒரு 1.5 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இதுக்கு அரை கப்பை விட கொஞ்சம் கம்மியாக வேர்க்கடலை, அதே மாதிரி அரை கப்பை விட கொஞ்சம் கம்மியாக பொட்டுக்கடலை, கொஞ்சம் மிளகாய்த்தூள், சாட் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், லேசாக உப்பு, இதெல்லாம் கலந்து தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதில் தேவைப்பட்டால் சில பேர் வந்து கொப்பரை தேங்காயை வறுத்து போடுவாங்க. அந்த மாதிரி போடுறவங்களும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு உங்களுக்கு நிறைய சாப்பிட பிடிக்கும்னா அதில் முந்திரி பருப்பு நிறைய வறுத்து போட்டுக்கலாம், கொஞ்சமாக வேணால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஆனால் இந்த முந்திரி பருப்பு, வேர்க்கடலை எல்லாமே நான் வந்து வறுத்து தான், எண்ணெயில் வறுத்து தான் பண்ண போகிறேன். அவல் ஒன்று தான் வெறுமனே வறுத்து நம்ம பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த மிக்சர்லேயே கொஞ்சம் இனிப்பு சேர்த்தா எப்படி இருக்குங்கிறதுக்காக காரமும் பண்ணிவிட்டு இனிப்பு பண்ணி காமிக்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரம் போட்டிருக்கேன் அடுப்பில். கொஞ்சம் கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் லேசாக எண்ணெயை காய வச்சுக்கோங்க சின்ன தீயில். இதில் நான் சுத்தம் பண்ண அவல், நல்ல பேப்பர் அவல், ஆனால் ரொம்ப அப்படியே வளவலான்னு இல்லாமல், வந்து பேப்பர் அவல் பார்த்திங்கன்னா விளவிலேன்னு அது ஒன்று வரும், அது வறுக்கும் போதே உடஞ்சி போய்டும். அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் கெட்டி அவலுக்கும் பேப்பர் அவலுக்கும் நடுவில் வச்சுக்கோங்களேன். இதில் முழுக்க மொத்தத்தையும் கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து போட்டுக்கலாம். பாத்திரம் சூடு ஏறட்டும். நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் அந்த 1.5 கப் அவலையே 3 பாகமாக தான் பிரிக்க போகிறேன். முதல்ல ஒரு அரை கப்பு, இது கொஞ்சம் வாசனையும் வரணும், லேசாக பொரியிற மாதிரி ஆகணும், நல்லா கரகரப்பாக பொரியணும். பொதுவாக அவல் வாங்கிட்டு வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவல் வாங்கிட்டு வந்தோன்னா ஒரு மாதத்துக்குள்ளே பண்ணிடணும், இல்லைன்னா ஒரு காரல் வாசனை வீசும். அதனால் அவலை வந்து ரொம்ப ஸ்டோர் பண்ண முடியாது. ஸ்டோர் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து கொஞ்சம், ஏன்னா இப்போ தடுக்கி விழுந்தால் கடைங்கிற மாதிரி ஒரு 2 வீதிக்கு ஒரு கடை இருக்குது. அதனால் நமக்கு ஏதாவது ஒரு கடையில் கிடைக்கும். ஸோ அப்பப்போ இதை வாங்கி பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி மிக்சர் பண்ணும்போது நம்ம பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல காராமுந்தி, ஓமப்பொடி இதெல்லாம் போட்டுருவோம், முந்திரி, வேர்க்கடலை எல்லாம் வறுத்துருவோம். அவல் வறுக்கும்போது எண்ணெயோட அளவை குறைச்சிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அவல் நல்ல எண்ணெயை காய வச்சு அவலை போட்டு வறுத்து எடுத்துட்டு அந்த எண்ணெயை டிஸ்கார்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் காரல் வடை வீசும் சரியாக வராது. அதே மாதிரி திரும்ப அதிலேயே பொரிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற ஃப்ரெஷ்ஷு மிக்சரில் கூட அவல் வந்து அதிகமாக காய வச்சு திரும்ப அதில் பொரிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா சட்டுன்னு காரல் வடை வந்துடும். அதனால் காரில் அடிக்கும். அதனால் கூடின மட்டும் லாஸ்ட்டில் அவலை பொரிக்கணும், கொஞ்சம் எண்ணெயில் பொரிங்க. இது ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுடுச்சு. எடுத்து போட்டு கொஞ்சோண்டு பார்க்கணும்.
கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நுறுக்கி பார்த்தோம்னா நொறுங்க வரணும். இது பாருங்கள், நல்லா நொறுங்க வருது பாருங்கள். இந்த மாதிரி நொறுங்க வரணும். இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதை எடுத்துடுவோம். அடுத்தது இன்னொரு பாகம். கொஞ்சம் சங்கடப்படாமல் 3 பாகமாக பிரித்து வறுத்திங்கன்னா, நிறைய பண்ணுறீங்கன்னா அதையுமே இது மாதிரி பிரிச்சுக்கிட்டு வறுத்துக்கோங்க. பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த 3வது நடையும் போட்டு எடுக்க போகிற போது மற்ற 2 நடையும் திரும்ப அதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு வறுத்துட்டு இது கொட்டிடலாம். அவ்வளோதான். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை எடுத்துடலாம். இப்போ இதுலேயே பொட்டுக்கடலையை லேசாக, ரொம்ப நேரம் வேண்டாம், லேசாக ஒரு பெரட்டினா போதும். இந்த பக்கம் எண்ணெயை காஞ்சிருச்சுன்னா நம்ம வேர்க்கடலையெல்லாம் வறுத்து எடுக்கணும். இதை எடுத்துடுறேன். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பக்கம் நமக்கு வேலை. இதில் முந்திரி பருப்பும் வேர்க்கடலையும் நம்ம வறுத்து இதில் போட்டுடணும். இப்போ முதல்ல முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துடலாம். முந்திரி பருப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் மாறக்கூடாது, இள நேரத்தோடு தான் இருக்கணும். அதனால் அதை அப்படியே இது பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பை போட்டிருக்கேன். இது வந்து இளம் வறுப்பாக வறுக்கணும். ஃபுல்லாக ரொம்ப அப்படியே நிறம் மாறுற மாதிரி வறுத்துடக்கூடாது. லேசாக, ஏன்னா முந்திரி பருப்பு ரொம்ப சாஃப்டான ஒரு பொருள். நீங்கள் எண்ணெயில் போட்ட உடனே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கிறிஸ்பாயிடும். முந்திரி பருப்பை வறுத்தாச்சு. இனி அடுத்தது எண்ணெயை கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு வேர்க்கடலையை வறுத்துடலாம். எண்ணெய் இன்னும் கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கணும். ஏன்னா வேர்க்கடலைக்கு போட்டோன்னே பட்டப்படன்னு பொரியணும். அந்த மாதிரி வேர்க்கடலை வந்து எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் படப்படன்னு பொரியணும். இந்த பாருங்கள், பொரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பொரியணும். இது பொரிஞ்சால் தான் உங்களுக்கு வேர்க்கடலை வறுபட்டு நல்லாயிருக்கும். இல்லைன்னா வேர்க்கடலை நமத்து போன மாதிரி ஆகிடும். இப்போ மிதமான தீயில் வச்சுக்கிட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துடுவோம். இதையும் நேரடியாக நம்ம அதில் தான் போட போகிறோம். அப்படியே இப்போ இதை எடுத்துடலாம். வேர்க்கடலையே ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க. இப்போ இது வறுத்து எடுக்கும்போது தீயை நல்லா குறைச்சிடுங்க. ஏன்னா அடுத்தது நம்ம வந்து வெறும் கருவேப்பிலை மட்டும்தான் பொரிக்க போகிறோம் அதில். ஸோ இப்போ வந்து இந்த சூட்டோட நம்ம இது மேலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள், சாட் மசாலா. இந்த சாட் மசாலாவில் உப்பு இருக்கும், அதனால் பார்த்துக்கிட்டு போடணும். மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். இப்போ வந்து இதை நல்லா கலந்துடலாம். இது கொஞ்சம் ஆறி இருக்கு இல்லையா? இப்போ ஆறி இருக்கும். இந்த ஆறி இருக்கும்போது நம்ம லேசாக கையால் கலந்துக்கலாம். முதல்ல கலக்க முடியாது, காரணம் அதில் வந்து சுட சுட இருக்கும். இது வறுத்து போட்டிருப்போம், வேர்க்கடலை வறுத்து இதெல்லாம் வறுத்து போட்டிருப்போம், அதனால் சுட சுட இருக்கும். அப்புறம்தான் நம்ம வந்து கலந்து விடுறது, கையால் கலந்து விடணும். நான் கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் மிளகாய்த்தூள். இப்போ இதுக்கு மேலே இந்த காஞ்சிக்கிட்டு இருக்க எண்ணெயில் கருவேப்பிலை, அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அந்த நிறம் மாறுறதுக்குள்ளே அதை எடுத்துருங்க. ஏன்னா நிறம், அந்த பச்சை நிறம் அப்படியே மாறிடும் அதில். அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்து விடலாம். இதை இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை நீங்கள் அப்படியே பரிமாறிக்கலாம். இதை கொஞ்சம் இனிப்பாக லேசாக பரிமாறணுன்னா இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம அவலை எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம்னா எண்ணெயை நல்லா குடிச்சிட்டு தான் அவல் வந்து பொரிஞ்சு வரும்.
இதில் அந்த அளவுக்கு எண்ணெய் குடிக்காது. அதே மாதிரி வேர்க்கடலை எண்ணெயை குடிக்காது, நம்ம எடுத்து அதையும் எடுத்துடுறோம். ஸோ இது எதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப அப்படி எண்ணெயை குடிக்கிற மாதிரி ஐட்டம் எதுவும் கிடையாது. அதனால் ஈவினிங் ஸ்நாக்குக்கு ரொம்ப ஐடியலாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் தூவிடுறேன். மைல்டாக இருக்கணும் இனிப்பு. இது வந்து அப்படியே தூக்கலாக தெரியக்கூடாது. இந்த இனிப்பு வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கணும். காரம் இனிப்பு எல்லாம் சேர்ந்து தெரியணும். அந்த சாட் மசாலா ஒரு லேஸ் புளிப்பு இருக்கும், அதுவும் சேர்ந்து இதில் தெரியணும். அந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சமாக சர்க்கரை போதும். நான் சர்க்கரை பொடி தான் போட்டிருக்கேன். நல்லா மிக்சியில் ஒரு பொடி பொடிச்சிட்டு அதை தூவிடுங்க, இதில் போதும். ஸோ இது வந்து காரம், அதுலேயே கொஞ்சம் இனிப்பு, இது ரெண்டும் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நல்ல ஒரு அவல் மிக்சர், சிப்டான்னு சொல்கிற அவல் மிக்சரு. இது ரெண்டு விதமாக, ஒன்று இனிப்பு கலந்து அதே தான், ஆனால் இனிப்பு கொஞ்சம் எப்படி கலந்து பண்ணலான்னு காமிச்சிருக்கேன். அப்புறம் அதுக்கப்புறம் காரமும் பண்ணியிருக்கோம் அதில். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். சரி, இதோட முடிச்சிட்டேன் அப்படி. அதனால் நம்ம கூடவே ஒரு பாயசமும் பண்ணி காமிக்கலான்னு. அது யூஸ்வலாக நம்மளோட பாரம்பரியமான பாயசம், ஆனால் கொஞ்சம் ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணி பண்ணியிருக்கேன். அதுதான் இன்றைக்கி என்னென்னு செஞ்சு காட்ட போகிறேன். சேமியாவும் ஜவ்வரிசியும் சேர்த்து பண்ணுற பாயசம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். கால் கப்பு ஜவ்வரிசி, அதை ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி சேமியா பார்த்திங்கன்னா அரை கப்பு சேமியா. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நல்ல இனிப்பு பிடிக்கும்னு நினைக்கிறவங்க 1 கப்பு வெல்லம் அல்லது இந்த 3/4 கப்பு வெல்லம், அதுவே சரியாக இருக்கும். அப்புறம் ஒரு அரை கப்பு தேங்காய் பால், ஏலக்காய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு. இதுதான் நமக்கு தேவையானது. நெய் அந்த முந்திரி பருப்பை வறுக்கிறதுக்கு. இந்த சேமியாவுக்கும் ஜவ்வரிசிக்கும் நான் வந்து இப்போ ஒரு 2 கப்பு நல்லா ஃபுல்லாக அளந்து 2 கப்பு தண்ணி கொதிக்க விட போகிறேன். கொதிக்க விட்டுருக்கேன், அடுப்பில் விட்டுருக்கேன். அது நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஜவ்வரிசியை போடணும். ஜவ்வரிசி போட்டு ஒரு 5-10 நிமிஷம், 10 நிமிஷம் இல்லை, ஆக்சுவலாக 5-6 நிமிஷம் கழித்து அது ஒரு 3/4 பதம் வெந்ததும் சேமியாவை போட்டோம்னா ரெண்டும் சேர்ந்து வேகத்துக்கு சரியாக இருக்கும். இப்போது இந்த தண்ணிக்கு பதிலாக நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். ஏன்னா தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். பட் இருந்தாலும் நீங்கள் இந்த பேக்கெட் பாலே ஒரு அரை கப்போ 1 கப்போ அதுக்கு ஊற்றிக்கலாம். தண்ணியை குறைச்சிட்டு அதை சேர்த்துக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எதோ ஒரு விஷயமும் இந்த ரவை, ஜவ்வரிசி, சேமியா இதெல்லாம் வந்து தண்ணி கொதித்ததுக்கு அப்புறம் போட்டிங்கன்னா தான் நமக்கு வந்து அந்த நம்ம கேட்குற டெக்ஸ்சர் கிடைக்கும். இந்த ரவையை எப்படி நீங்கள் தண்ணி கொதிக்காமல் போட்டாலும் போட்ட உடனே அது பிசு பிசுன்னு வந்துடுதோ, அதே மாதிரி சேமியாவும் ஒரு மாதிரி வழுவழுப்பு வந்துடும். அதனால் நல்லா தண்ணி தளத்தளன்னு கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா ஜவ்வரிசியை போட்டு அதுவும் நல்லா கொதிக்கும்போது சேமியாவை போடணும். தண்ணி தளத்தள நல்லா கொதிக்குது பாருங்கள். இதில் ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை அந்த தண்ணியோடையே ஊற்றிடுவோம். முதல்ல தீயை கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுடுங்க, அதுக்கப்புறம் குறைச்சிக்கலாம். இது இந்த பக்கம் வேக வச்சுருக்கோம், அடுப்பில் போட்டிருக்கோம். இனிமேல் எழும்பி வரும்போது நான் தீயை குறைப்பேன். அதுக்கு இடையில இதில் வந்து இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை போட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ஏன்னா வெல்லம் கரையணும். வெல்லம் கரைஞ்சி அதுக்கப்புறம் தான் நம்ம வடிகட்டி இதில் ஊற்றுவோம். இதில் போட்டு வச்சிடலாம். இதுக்கு ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றினா போதும். ஏறக்குறைய ஒரு 3/4 கப்பு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ இது கொதி வந்து மேலே எழும்பி வர ஆரம்பிச்சிருக்க ஜவ்வரிசியெல்லாம் இப்போ தீயை கொஞ்சம் குறைச்சிடுங்க. மிதமான தீயில் வேக வைங்க. ஏன்னா அது கொதித்ததுக்கப்புறம் தான் ஜவ்வரிசி போட்டோம். ஜவ்வரிசியும் போட்டு கொதித்ததுக்கப்புறம் தான் தீயை குறைச்சிருக்கோம். இப்போ இது பாட்டுக்கு நல்லா கொஞ்சம் வேகணும். இது ஆக்சுவலாக ஊற வச்சதுனால ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே 10 மேக்ஸிமம் 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். இதுக்கான டைம் நான் பார்க்கல. பட் யூஸ்வலாக வந்து சீக்கிரம் வெந்துடும் இது, ஏன்னா ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அந்த 3/4 பதம் வேகும்போது நம்ம சேமியாவை போடுவோம். யூஸ்வலாக இந்த சேமியா, ஜவ்வரிசி இந்த பாயசம் வைக்கும்போது சர்க்கரை சேர்த்து தான் பண்ணுவோம்.
ஆனால் இப்போ அவேர்னஸில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சர்க்கரை சேர்த்துக்க விருப்பப்படுறதில்ல. அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி இந்த மாதிரி சொல்லுங்கங்கிறாங்க. இன்றைக்கி நான் வெல்லம் தான் எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் கருப்பட்டி யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதே அளவு தான். ஆனால் கருப்பட்டியும் இதே மாதிரி இடிச்சிட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா வடிகட்டி லாஸ்ட்டில் இதை ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ பால் சேர்த்து பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்ம தண்ணிக்கு பதிலாக பால் போட்டுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெல்லத்தை ஊற்றும்போது இது நல்லா வெந்து எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மேக்ஸிமம் போனால் ஒரு 3-4 நிமிஷமாவது விட்டுடணும். விட்டுட்டு வெல்லத்தை அதில் போட்டு வடிகட்டிட்டு ஊற்றிடுங்க. வெல்லம் அந்த அடுப்பில் இருக்கும்போது வெல்லம் ஊற்றக்கூடாது. சில நேரங்களில் வெல்லம் வந்து வெல்லமோ கருப்பட்டியோ திரண்டு போயிடும். நம்ம ஊற்றுற அந்த பாலில் சேரும்போது திரண்டு போயிடும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா ஆற வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் கழித்து வெல்லத்தை ஊற்றிக்கிங்க. அது கரெக்டாக இருக்கும். வெல்லமும் கொதிக்க இருக்கக்கூடாது. வெல்லமும் கரைஞ்சி வடிகட்டும் போது கொஞ்சம் இந்த லேசாக ஒரு சூடாக இருக்கும்ல, அந்த சூட்டோடு வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வேகணும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இந்த பக்கம் வந்து நான் வெல்லத்தை ஆன் பண்ணிடுறேன். வெல்லம் கரையணும் இல்லையா? நம்ம 1/2 கப் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் 3/4 கப் வெல்லத்தில். இப்போ இதுவும் வெல்லமும் கரைய போகுது. இதுலேயும் கொஞ்சம் சேமியாவை ஒரு 3/4 பதம் வெந்தாச்சு. சேமியாவை சேர்த்துக்கிறேன். ஆனால் சேமியாவை சேர்க்கும்போது தீயை ஜாஸ்தி வைக்கணும். சேமியாவை சேர்த்துட்டு உடனே ஒரு கிளறி விடுங்க. சில நேரங்கள் அப்படியே நிற்கும், கட்டிப்பட்டு நிற்கும். இப்போ இது வெந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா ஓரளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க. வெந்தால் தான் உங்களுக்கு வந்து வெல்லம் ஊற்றும் போது அப்படியே விரைச்சிக்காது. எந்த ஒரு இதுவுமே வெல்லமோ சர்க்கரையோ சேர்த்திங்கன்னா அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெல்லத்தில் அப்படியே இருந்தாலும் வெல்லத்தில் கொஞ்சம் நேரம் ஆகும். அது ரொம்ப நேரம் ஆகும் அது வேகிறதுக்கு. அதனால் கூடின மட்டும் முதல்ல அது நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா வெல்லம் ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த வெல்லத்தை கரைஞ்சிருச்சு நல்லா. இதில் ஊற்றிடலாம் நம்ம. இதுவும் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் வந்து நான் நேரடியாக வெல்லத்தை வடிகட்டிடுவேன். காரணம் என்னென்னா இது வந்து நம்ம பால்லாம் சேர்க்கலை. அதனால் நேரடியாக வெல்லம் வடிகட்டலாம், ஒன்றும் ஆகாது. தேங்காய் பால் ஊற்றும் போது மட்டும் நான் கீழே இறக்கி வச்சு தான் ஊற்ற போகிறேன். இப்போ இதோடையும் சேர்ந்து கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சா தான் சாரும் நல்லா. இதுக்கிடையில் இந்த பக்கம் நம்ம முந்திரி பருப்பை வறுத்து வச்சிடலாம். ஒரு தாளிக்கிற கரண்டி மாதிரி போட்டுக்கலாம் சின்னதாக. இதுவும் நல்லா கொதிக்குது பாருங்கள். இதில் 2 டீஸ்பூன், இன்னும் கொஞ்சமாக தான் பண்ணுறோம், அதனால் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டால் போதும். இப்போ முந்திரி பருப்பு அதில் போட்டுடலாம். இப்போ முந்திரி பருப்பை இன்றைக்கி நம்ம அப்படியே போட்டிருக்கோம்ல, ஃபார் சேஞ்ச் அதை சின்னதாக டைம் இருந்துச்சுன்னா சின்னதாக உடச்சி முந்திரி பாதாம் ரெண்டுமே முதல்ல பாதாமை போட்டுருங்க. பாதாம் லேசாக செவக்கும் போது முந்திரியை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரெண்டுத்தையும் ஒன்றா போடக்கூடாது, ஏன்னா பாதாம் வறுபடுறதுக்கு டைம் ஆகும். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து அந்த பாயசத்தில் ஊற்றிடுறேன். கூடவே ஏலக்காய் தூள். இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த கொதி நிலையெல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் ஊற்றினோன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி இப்போ பார்க்க அப்படி இருக்கும். தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறமும் தனியாக தெரியும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த சேமியாவும் சரி, அதோட கூட அந்த ஜவ்வரிசியும் சரி, அதனோட தன்மை வந்து இறுக ஆரம்பிக்கும். உள்ளே அந்த தண்ணியெல்லாம் இழுக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைட் ஆகும். கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது கொஞ்சம் அந்த கொதி நல்லா அடங்கட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். அந்த தேங்காய் பாலுக்கு நான் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 1/2 கப்பாலேயே 1 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எடுத்து 2 பாலுமே அந்த அளவுக்கு அளந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அந்த 1/2 கப்பு தேங்காய் துருவல்னால் 1/2 கப்பு தண்ணி. அந்த 1/2 கப்பு தண்ணி வந்து முதல்ல கொஞ்சம் ஊற்றி ஃபஸ்ட்டு தேங்காய் பால், அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் ஊற்றி 2வது தேங்காய் பால், ரெண்டுமே ஒரே இதில் எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்கள் மிக்சியில் வந்து அந்த கொஞ்சம் தண்ணி பத்தலை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க, சரியாக இருக்கும். பட் ரொம்ப தண்ணி வேண்டாம்.
கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இது ஓரளவுக்கு நான் அப்படியே கலக்கி கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன். இதில் நீங்கள் இப்போ தேங்காய் பாலை ஊற்றிடலாம். இதுக்குன்னு ஃபேனை போட்டு ரொம்ப நேரம் ஆற வைக்கணுங்கிறது கிடையாது. இந்த கொதினால இல்லாமல் இருந்தால் போதும், அப்போ உங்களுக்கு சரியாக இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல இதுவாக இருக்குது. ஆனால் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதான், சரியாக போயிடுச்சு பாருங்கள், சரியாக இருக்குது. ஜவ்வரிசியும் வெந்து அந்த சேமியாவும் வெந்து எல்லாம் கலந்து ரெடியாக இருக்குது. இது எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏலக்காய் தூளை பற்றி மட்டும் ஒன்று சொல்கிறேன். ஏலக்காவை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து பொடி பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய தோல் இதெல்லாம் வீணாகும். அதுக்கு பதிலாக ஃப்ரீசரில் வாங்கிட்டு வந்து போட்டுருணும். ஒரு நாள் முழுக்க ஃப்ரீசரில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு உடனே மிக்சியில் அடிக்கணும். ஃப்ரீசரில் எடுத்து வெளில வச்சுட்டு அடிச்சிங்கனாலும் பழைய நிலைமைக்கு வந்துடும். அதனால அது நல்லா அந்த கிறிஸ்பாக இருக்கும்போதே எடுத்து மிக்சியில் ஜாரில் போட்டு கொஞ்சமாக சர்க்கரையை போட்டு நல்லா அடிச்சுட்டு சலிச்சு ஒரு பெரிய ஜல்லடை வச்சு சலிச்சுங்க. அது பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம யூஸ்வலாக அந்த சூப்பெல்லாம் வடிகட்டுமே, அந்த ஜல்லடையில் சலிச்சிருங்க. திரும்ப தோல் மீறும். அந்த தோல் மீறும் போது திரும்ப ஒரு தடவை போட்டு அடிக்க எல்லா தோலும் அதோட சரிப்பட்டு போய்டும். நல்லா அடிபட்டு அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஏலக்காய் வந்து வேஸ்ட்டே ஆகாமல் அந்த தூள் ஃபுல்லாக சரியாயிடும். அந்த ஏலக்காய் தூளோட கொஞ்சமாக ஜாதி பத்திரி, ஒரு சிட்டிகை ஜாதி பத்திரி வாசனை பிடிக்கும்னா அதோட கூட கொஞ்சம் பச்சை கற்பூரம் இதையும் சேர்த்துங்க. வீட்டில் குங்குமப்பூ இருந்துச்சுன்னா ஒரு சிட்டிகை குங்குமப்பூ, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லாஸ்ட்டில் சலிச்சு எடுக்கிறீங்களே ஏலக்காயை, அப்போ இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எதுக்கு வேணால் நீங்கள் போடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த பாயசத்தை இதில் எடுத்துடுறேன். இப்போ இது திரளாமல், அதாவது தெரிஞ்சு போகாமல் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜ் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஓரளவுக்கு ஆற விட்டு ஊற்றுனீங்கன்னா இப்போ இந்த தேங்காய் பால் ஃப்ளேவரோட இந்த பாயசம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ்வலாக செய்கிற பாயசத்துலேருந்து கொஞ்சம் மாறுபட்டிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நல்ல ஒரு அவல் மிக்சர், சிப்டான்னு சொல்கிற அவல் மிக்சரும் பார்த்தோம். அதோட கூட சேமியாவும் ஜவ்வரிசியும் சேர்த்து வெல்லம் போட்டு பாயசம் பார்த்தோம். ஸோ இது கொஞ்சம் ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த மிக்சரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். நாள் கிழமையில் அதை செஞ்சு பாருங்கள். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது வந்து எல்லாத்துக்குமே அது பயன்படும். நம்ம சாமிக்கு நைவேத்தியம் பண்ணாலும் அதை பண்ணிவிட்டு உடனே நம்ம சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம். நிச்சயமாக இந்த மாதிரி விதவிதமாக ட்ரை பண்ணும்போது அது நல்லா இருக்குது அப்படிங்கிற போது அதை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். அதே சமயம் நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் கொடுத்து சந்தோஷப்படுவோம். அந்த வகையில் எனக்கு உங்களுக்கு கொடுக்க முடியல, ஆனால் செஞ்சு காமிக்க முடிஞ்சிருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை நீங்களும் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.